வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்றைக்கான செஷன் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறோம், ஒரு கொஸ்டினை தூக்குறோம். ஓகேவா? அதாவது ஃபிசிக்ஸில் இயற்பியலில் இயக்கங்களின் சமன்பாடு. ஓகேவா? இயக்கங்களின் சமன்பாடு. ஓகேவா? இயக்கங்களின் விதி வேறு. ஓகேவா? இயக்கங்களின் சமன்பாடுங்கிறது வேறு. ஓகேவா? சமன்பாடுனா ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மனப்பாடம் பண்ண போகிறோம். மனப்பாடம் பண்ணிட்டு இந்த சம்பந்தமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளை ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணுறது மட்டும் கஷ்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னா நம்ம வந்து ஐன்ஸ்டீன் அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கணும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மனப்பாடம் பண்ணுறோம், செய்கிறோம், போதும். ஓகேவா? இப்போது நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நமக்கு இங்கே எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் வருதோ அந்தந்த டேர்ம்ஸ்க்குரிய அர்த்தத்தை பார்த்துடலாம். முக்கியமாக யூனா இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப நிலையில் ஒரு பொருளுடைய திசை வேகம் என்ன. ஓகேவா? திசை வேகம் ஆரம்ப நிலையில் ஒரு பொருளுடைய திசை வேகம் என்னது. ரெண்டாவது என்னதுன்னா வினா கடைசி நிலையில். ஓகேவா? ஃபைனல் வெலாசிட்டி அப்படிம்பாங்க. ஃபைனல் வெலாசிட்டி கடைசி நிலையில், இல்லைனா ஒரு பொருள் வந்து உச்சக்கட்டமாக அடையக்கூடிய அந்த வேகத்தினுடைய அந்த இதை தான் விங்கிற வார்த்தையில் நம்ம குறிப்பிடுறோம். அடுத்தது ஏன்னா ஆக்சிலரேஷன், முடுக்கம். ஓகேவா? முடுக்கம், ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சிலரேஷன். சரி, முடுக்கம்னா என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து இடப்பெயர்ச்சி. இது ஒவ்வொருத்தருக்குரிய அர்த்தத்தையும் நம்ம பார்த்தலன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், அடுத்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். இனிஷியலாக ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது, அதாவது நிலையாக ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு ஸ்பீடை என்னென்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 தான். அப்படி தானே? ஸ்பீடே இல்லையாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டியில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கூட்டரை நம்ம எடுக்கிறோம். அது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து அது பயங்கர வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். ஸ்கூட்டரோ பைக்கோ நான் ஓகேவா பயங்கர வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பீடை சொல்லலாம். ஓகேவா? ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது அந்த ஜீரோவிலேருந்து, அதாவது இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி போகும்போது அது நிறைய வேகத்தை கடந்து போயிருக்கும். ஒரு டைமில் தான் கடந்து போயிருக்கும். எடுத்த உடனே டக்குன்னு 10லேருந்து எங்கேயுமே தொடாமல் டைரெக்டாக 100க்கு போகாது. அப்படி தானே? ஒரு டைமில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஆக்சிலரேட் பண்ணுறோம். ஸோ ஆக்சிலரேஷன். ஓகே, முடுக்கம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்குமான வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அளவை மட்டும் குறிப்பிடுவது, இங்கேருந்து சென்னைக்கு 300-350 கிலோமீட்டர் ஆகுது அப்படின்னா அது அளவை மட்டும் குறிக்குது. இதே நான் வந்து சென்னைக்கு இந்த இடத்துலேருந்து சென்னை வரைக்கும் நான் வந்து பயணம் பண்ணி போயிருக்கேன்னா அங்கே இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு. நான் வந்து அங்கே போயிருக்கிறேன். ஸோ இது இடப்பெயர்ச்சி. ஓகேவா? சிம்பிளாக நான் வார்த்தைகளாக தான் சொல்லுவேன். அப்போ இது நம்ம வந்து எஸ்ஐ சிஸ்டம் படி தான் பழக்கணும். மீட்டரில் தான் நம்ம இதை சொல்லணும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ வேகங்கிறது என்னது? ஒரு டிஸ்டன்ஸு ஒரு டைமில் கடக்கப்படும். ஓகேவா? அப்போது அது வேகம், திசை வேகம். ஒரு திசையில் ஒரு வேகத்தில் நாம் செல்கிறோம். ஓகேவா? அடுத்தது இதுவும் மீட்டர் பர் செகண்ட் தான். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. அதே இது ஸ்பீடு ஒரு டைமில் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அப்போது எம்எஸ், அதாவது ஸ்பீடு வெலாசிட்டி பை டைமுங்கிறது தான் என்ன, m/s/s. அப்போ இது எப்படி ஆயிரும்? m/s² அப்படின்னு சொல்லி மாறிடுமா? அதாவது கீழே உள்ள 2 எஸ்ஸும் மல்டிப்ளை ஆகும். m/s². இதுதான் இப்போ யூனிட்டு முக்கியம், அந்த வார்த்தைகள் முக்கியம். அதனுடைய அர்த்தங்களையும் நான் சொல்லிட்டேன். இவ்வளோ தெரிஞ்சால் தாராளமாக போதும். அடுத்தது இந்த 3 ஃபார்முலாஸ் இது தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு 1 மார்க் கன்ஃபார்ம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா. முதல் ஃபார்முலா எதை பற்றி, எந்த 2 பற்றி சம்மந்தப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஓகேவா? நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஒவ்வொரு இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா v = u + at. இது எதை சம்மந்தப்படுத்துது? வெலாசிட்டியும் டைமையும். ஓகேவா? அதாவது திசைவேகத்தையும் நேரத்தையும் சம்மந்தப்படுத்தக்கூடிய ஈக்குவேஷன், சமன்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா முதல் சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு என்னது? எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பொசிஷனை பற்றி சொல்கிறது. ஓகேவா? இதை என்னன்னு சொல்லுவாங்க? பொசிஷன், நிலைப்பாடுன்னு கூட வச்சுக்கோங்கண்ணே. அதுக்கும் டைமுக்குமான ரிலேஷன் என்னது? ரெண்டாவது ஃபார்முலா. ஓகே, s = ut + ½ at². இப்படி படிச்சுக்கோங்கண்ணா. ஏன்னா 1/2 at²ங்கிறத விட ½ at² டக்குன்னு முடிஞ்சு போயிரும்ல. அடுத்தது மூணாவது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மறுபடியும் வெலாசிட்டினா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ தான் ஈஸியாக நம்ம வந்து அந்த ரிலேஷனை புரிஞ்சிக்க முடியும். வெலாசிட்டி இது என்னது?
பொசிஷன் ஓகே பொசிஷன் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுனாலும் ஓகே ஓகே அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது பொசிஷனை குறிக்கிறது தான் அப்படி தானே டிஸ்டன்ஸுங்கிறது தூரத்தை குறிக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது பொசிஷனை குறிக்குது இந்த மூணுத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க v is equal to அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கும்போது டக்குன்னு எல்லாமே வந்துடணும் v is equal to u plus at s is equal to ut plus half at squared v squared is equal to u squared plus 2as இதை நான் திரும்ப நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மண்டைக்குள்ளே ஏறிடும் நான் வந்து பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் இதை வந்து நான் ரிப்பீட்டடாக பார்த்துருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இது பெருசாக தெரியல புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக தெரியலாம் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க ஓகேவா எல்லாருமே எல்லா எக்ஸாமும் எழுதணும்பா அதை தான் நான் வந்து விரும்புகிறது ஸோ அடுத்தது நம்ம கொஸ்டின்குள்ளேயே போயிடலாம் 3 ஃபார்முலா இருக்குது அந்த 3 ஃபார்முலாவை நோக்கி நம்ம சம்ஸை பார்க்கலாம் சரியா இப்போது என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட் ஒரு நிலையான ஒரு இடத்துல இருந்து சோனி அப்படின்றவ என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ஸ்பீடை வந்து பிடிக்கிறான்னா கேட்ச் பண்ணுறான்னா ஸ்பீடை அட்டைன் பண்ணுறா ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கா 30 செகண்டில் ஸ்டார்டிங்கில் 0 ஸ்பீடில் தான் இருந்திருப்பா 30 செகண்டில் 6 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துக்கு போகிறான் ஓகேவா கால்குலேட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பைசைக்கிள் அந்த சைக்கிளினுடைய ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க நல்லா பாருங்கன்னா ஆக்சலரேஷன் இது வந்து நம்ம மேக்ஸ் மாதிரி செய்யக்கூடாது ஃபார்முலா படி தான் போகணும் அப்போ நமக்கு இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைனல் வெலாசிட்டி v கொடுத்துருக்காங்க ms -1 அதாவது மீட்டர் பெர் செகண்டு ஆர் மீட்டர் பெர் செகண்ட் சரியா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க டைமை கொடுத்துருக்காங்க டைம் என்னது 30 செகண்ட் எல்லாமே எஸ்ஐ சிஸ்டம் படி கொடுத்துருக்காங்களா எஸ்ஐ சிஸ்டம் படி தான் கொடுத்து மீட்டர் பெர் செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க டைமுக்கு 30 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சிலரேஷனை என்னன்னு கேட்காங்க அப்போ இதில் எதைப்பா நம்ம சம்மந்தப்படுத்தலாம் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க அப்போ வெலாசிட்டி டைமுக்கான அந்த ரிலேஷன் பயன்படுத்தலாமா முதல் விதி ஓகேவா முதல் சமன்பாடு அதை பயன்படுத்திடுவோமா அப்போது v is equal to u plus at அப்போ நமக்கு v என்னன்னு தெரிஞ்சு போச்சு 6 தெரிஞ்சு போச்சு u என்னது 0 தான் அப்படி தானே அவன் நிலையான இடத்துல இருந்து தானே கிளம்புறான்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிலேஷன் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க டைம் எவ்வளவு 30 செகண்டு அப்போது இங்கே என்ன ஒரு 6 is equal to 30a அப்போது a is equal to 1/5 அவ்வளோதான் அப்போ 1/5ங்கிறது என்னதுப்பா 0.2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அதாவது 0.2 மீட்டர் செகண்ட் மேலே போட்டுடணும் ஓகேவா கீழே டிவிஷன்லேருந்து மேலே போட்டணும் ஆன்சர் என்னது நமக்கு இதுதான் ஆன்சர் ஓகேவா இது மேலே வரும் இது கீழே வந்திருக்கு சரியா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க எல்லாமே மேலே தான் வரும் ரெண்டாவது கொஸ்டினை பார்ப்போம் ஒரு குழந்தை இருக்குது அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ பாலை வந்து என்ன பண்ணுறது கையில் வச்சுருக்குது அண்ட் ஹீ த்ரோஸ் இட் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா மேலே போடுதான் ஓகேவா 1/4 கிலோ பந்து மேலே போடுது ஹிஸ் ஹேண்ட் அரைசஸ் 3 சென்டிமீட்டர் அப்வர்ட்ஸ் அந்த குழந்தையுடைய கை வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து என்னது மேல் நோக்கி போதான் அண்ட் வித் ஹிஸ் ஹேண்ட் த பால் எக்ஸிட்ஸ் அட் அன் அப்வர்ட் வெலாசிட்டி ஆஃப் 2 மீட்டர் பர் செகண்ட் அந்த பால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 2 மீட்டர் பர் செகண்டுங்கிற வேகத்தில் மேலே தூக்கி போடுதான் ஓகேவா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சைல்டு டு த்ரோ த பால் சூப்பரான கொஸ்டின்ப்பா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதுக்கு நான் வந்து கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன் இப்போ நமக்கு இதில் வந்து என்ன கேட்குறாங்க ஃபோர்ஸை கேட்குறாங்க ஆக்சுவலாக ஃபோர்ஸ்னால் எனது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இது நம்ம வந்து ஒரு வீடியோவிலே போட்டிருக்கிறோம் ஓகேவா இது வந்து எதில் சொல்லியிருப்போம் நியூட்டனின் 2வது விதியில் நம்ம சொல்லியிருப்போம் அப்படி தானே உந்தத்தின் அது மாற்று வீதம் ஓகேவா அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஓகேவா ஸோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அங்கே என்ன நடக்குது ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்போது நமக்கு இந்த இடத்துல மாஸை கொடுத்துட்டாங்க 1/4 கிலோ அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு மாசுங்கிறது எதில் தான் குறிக்கணும் கேஜியில் தான் சொல்லணும் ஓகேவா 1/4 கிலோங்கிறது கேஜி அப்போ ஆக்சிலரேஷன் வேணுமே அப்போ ஆக்சிலரேஷன் வேணும்னா நமக்கு வந்து மீதி எல்லாமே இருக்கணும் என்னென்ன இருக்குது வெலாசிட்டி இருக்குது அது டைம் வந்து என்ன சொல்லியிருக்குது டைம் இங்கே கொடுக்கல டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர் மேலே தூக்கியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல 10 சென்டிமீட்டர் மேலே தூக்கியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வெலாசிட்டியை கொடுத்துருக்குறாங்க இங்கே நமக்கு தேவையானது ஆக்சிலரேஷன் தேவை அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர் அவ்வளோதான் சரியா இப்போது இந்த இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆக்சிலரேஷனுங்கிறதுக்கு நீங்கள் என்னப்பா யூஸ் பண்ணுவீங்க சிம்பிளாக அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக என்ன கொண்டு வந்துடலாம் இதுக்கான ஆன்சரை கொண்டு வந்துடலாம் ஓகேவா
ஸோ அடுத்த கொஸ்டின் இது நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின் தான் நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஹிண்ட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் சேலஞ்சிங்கான கொஸ்டின். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு உங்ககிட்டே விட்டுருந்தேன். ஓகே. An object starts moving from its steady state. It achieves a speed of 5 meter per second in 2 seconds. What will be its acceleration? அதாவது ஒரு பொருள் வந்து என்ன ஆகுது, ஸ்டெடி ஸ்டேட்லேருந்து ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் 2 செகண்டில் எடுத்துருதான். அப்போ அதனுடைய ஆக்சிலரேஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம முதல் கொஸ்டின் பார்த்தா அதே தான், நீங்களே இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? A car starts from rest, runs for 2 minutes with an யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அதாவது என்னென்னா ஒரு கார் வந்து நிலையாக இருக்கிறதுலேருந்து 2 நிமிஷத்தில் என்ன பண்ணியிருந்தான், ஆக்சிலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு வந்துடுதான். அப்போ ஸ்பீட் ஆஃப் த கார் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டைம் எவ்வளவு, 2 நிமிஷம். ஆனால் நம்ம 120 செகண்ட்ஸ்னு எடுத்துக்கணும். ஆக்சிலேஷன் எவ்வளவு, 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது அப்படியே தான் இருக்குது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வெலாசிட்டியும் டைமும் ரிலேட் பண்ண மாதிரியான ஃபார்முலா என்னது, v = u + at. அதை போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஆனால் அவன் ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறான், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இதை நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா போட்டிருந்தேன். ஓகே, பெருசாக ஒன்றும் இல்லை. v = u + at. இனிஷியல் வெலாசிட்டி 0 தான். அவன் ரெஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க, 0. ஆக்சிலரேஷன் எவ்வளோ, 1 இன்ட்டு டைம் எவ்வளோ, 120 செகண்ட். அப்போ ஆன்சர் இது 120 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்தது a boat starting from rest on a lake in a straight line at constant acceleration of 3 meter per second for 8 seconds. How far does the boat travel during this time? இப்போ என்னென்னா எவ்வளவு தூரம், பொசிஷனை பற்றி கேட்குறாங்க. இந்த ஆக்சிலரேஷனில் போச்சுன்னா இத்தனை செகண்டில் எவ்வளவு தூரம் போயிருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா. இதை வந்து கான்செப்டாகவே போடலாம். எப்படின்னா 0 செகண்டில் அது வந்து 0ல் இருக்கும். அப்போ ஒரு செகண்டில் அது என்ன பண்ணியிருக்கும், 3 மீட்ரு போயிருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு செகண்டில் அது 3 மீட்ரு போயிருக்கும். அடுத்த செகண்டில் அந்த ஸ்பீடை பேஸ் பண்ணி அடுத்தது அந்த ஸ்பீடு கூடும். ஓகேவா? இதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த 3 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு ஏபிஜிபி தெரிஞ்சால் கூட போட்டுடலாம். ஆனால் நம்ம வந்து ஃபார்முலா அப்படி தான் நம்ம போட போகிறோம். இப்போ அவங்க ரிலேட் பண்ணுறது என்னது, ஆக்சிலரேஷனை கொடுத்துட்டான், 3 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி கொடுத்துட்டான். டைமை கொடுத்துட்டான் 8 செகண்டுன்ட்டு. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்கான், பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கான். அப்போ நமக்கு பொசிஷன் அண்ட் டைம் ரிலேஷன் என்னதுப்பா, s = ut + ½ at ஸ்கொயர். அப்போது யூங்கிறது என்னது 0 தான். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இடமே 0ன்னு வந்துடும். ½ × 3 டைம் எவ்வளோ வருது, 8 வருது. அப்போது 64. இதையும் கேன்சல் பண்ணி விட்டுடலாமா? ஸோ 32. அப்போ 32 × 3 96. அவன் கேட்குறது என்னது, போட்டுடைய ட்ராவல் இதை கேட்கான். அப்போ 96 மீட்டர். பார்த்தீங்களா அவங்களை எப்படிலாம் குழப்பி விட்ருக்காங்கன்ட்டு. ஆன்சர் என்னது 96 மீட்டர் தான். மீட்டர் பர் செகண்டோ மீட்டர் பர் செகண்ட்ஸ் கூட வராது. எல்லாமே 96 தான் வந்திருக்கு. நம்மளால் கண்டுபிடிச்சிருவான். அந்த யூனிட்டில் கோட்டை விட்டுறான். அவன் தூரத்தை தானே கேட்டிருக்கான், பொசிஷனாக கேட்டிருக்கான். எவ்வளவோ தூரம் அது போயிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது இந்த ஸ்பீடில் 8 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படிங்கிறதான் கேட்கான். ஸோ குழப்பிக்காதீங்க. இதுவும் அதே கொஸ்டின் தான். 90 மீட்டர் பர் கிலோமீட்டர் பர் ஹவர் இன் 5 மினிட்ஸ். அதாவது ஸ்பீடை கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி வந்து 90 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? டைம் வந்து என்னது 5 மினிட்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க, அசியூமிங் தட் த ஆக்சிலரேஷன் இஸ் த சேம் தென் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ட்ரெயின் அட் த சேம் டைம் வில் பி. இங்கே தான் நமக்கு சிக்கல் வைக்காங்க. அதே ஆக்சிலரேஷனில் அது எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தூரத்தை பற்றி பேசுகிறாங்க, டைமை கொடுத்துருக்காங்கன்னா s = ut + ½ at ஸ்கொயர். ஆனால் எனக்கு தெரியணுமே, தெரியாதுல்ல. அப்படி தான் டைம் சொல்லிட்டாங்க. அந்த ஃபைனல் வெலாசிட்டியை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு இங்கே தேவையில்லை. ut + ½ at ஸ்கொயர் தான். ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தேவையே இல்லை. ஆனால் என்ன தேவை, ஆக்சிலரேஷன் தேவை. அப்போது ஆக்சிலரேஷன் தேவை அப்படின்னா நான் அந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண, v = u + at இந்த ஃபார்முலாவில் போட்டு நான் ஏவை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இங்கே எனக்கு வந்து எல்லாமே எப்படி இருக்குது, எஸ்ஐ சிஸ்டம் படி இல்லை, 90 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. அப்போ அது மீட்டர் பர் செகண்டாக மாற்றினா என்னப்பா பண்ணோம், 90 × 5/18. இது வந்து மேக்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். 5/18 இதை கேன்சல் பண்ணால் 5 வரும். ஸோ 25 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அதே இது மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் இருக்குது. அப்போ செகண்ட்ஸாக மாற்றணும்னா 5 × 60
300 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 0 ப்ளஸ் 25 விங்கிறது வந்து 25 ஆயிடுச்சு. ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்டூ டைம் எவ்வளோ? 300 செகண்ட். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து 25 is equal to 300A. அப்போ A is equal to 25/300. எத்தனை? 1/12ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆக்சிலேஷன் எவ்வளவு? 1/12 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்பா. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? S is equal to, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 தான். அப்போ 0 ப்ளஸ் ½ இன்ட்டு ஆக்சிலேஷன் 1/12 இன்ட்டு டைம் எவ்வளோப்பா? 300 ஸ்கொயர்னால் இப்போ எவ்வளோ வரும்? 90000. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 12வது டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். எனக்கு எத்தனை டைம்? 7 டைம் போகும். 84, மீதி 6 இருக்குது. அப்போ 5. ஸோ 7500. இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம் போகும், 7 டைம் போகும், 5 0. அப்போ S is equal to நமக்கு எதுதான் கிடைக்கும்? 3750ங்கிறது மீட்டரில் தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து ஆன்சர் எல்லாமே கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3.75 கிலோமீட்டர். ஏன்னா 1000 மீட்டருங்கிறது எவ்வளோப்பா? 1 கிலோமீட்டர். ஓகே, 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஓகேவா? சரி, இப்போ இது நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். which of the following equation represents the velocity time relation? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் இது என்ன பாருங்கள்? v is equal to u plus at. v ஆரம்பிக்குது, டீயில் முடியுது. அப்போ இதுதான் வெலாசிட்டி டைமுக்கான ரிலேஷன். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ரெண்டாவது என்ன வரும்? s is equal to ut plus ½ at ஸ்கொயர். லாஸ்ட்லேயும் டீன்னு முடியுது, ஃபஸ்ட்டில் எஸ்ன்னு வருது. அப்போது பொசிஷன் டைமு. அடுத்து மூணாவது என்ன வரும்? வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குன்னா v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகே, வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்குமானது. ஓகேவா? இது வச்சே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள் எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. பொசிஷன் வெலாசிட்டி இது என்னப்பா? இப்போ தான் பார்த்தோம், மூணாவது இது. ஓகேவா? அதாவது v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. அதான் இங்கே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர், அதாவது v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. அப்போ இந்த u ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. v2 கிடையாது, v ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போது அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் நான் வச்சுருந்தேன். அந்த கொஸ்டின் வந்து இதில் காமிக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா டாபிக்ஸுக்கும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போது நான் கடைசியாக ஒரு சம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஹிண்ட்டும் கொடுத்துருந்தேன். இந்த சம்மை நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது எதுக்குன்னா உங்களுடைய அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான்ப்பா நான் சம்மை விட்டுட்டு போகிறேன். இந்த சம்மோடு சேர்த்து நான் ஏற்கனவே இன்னொரு சம்மையும் சொல்லியிருந்தேன், அப்படி தானே? அந்த சம்மையும் சேர்த்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.